எங்கடி போயிட்டு வர? புத்தக கடைக்கு போயிட்டு வரேயா. ஒரு வழியா ஓனர் பொண்டாட்டிக்கு அறிவு வந்துச்சு. என்னடி திடீர்னு புக்லாம்? பேய் கதை படிக்கணும் போல ஆசையா இருந்துச்சியா, அதான் வாங்கிட்டு வந்தேன். உன் கதையை நீ ஏன்டி படிக்கிற? அப்போ இது பேய் கதையாடி? ஆமாயா, படிக்கும் போதே பயங்கரமா பயப்படுற மாதிரி புக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடி சொல்ற? அப்ப ரேட் அதிகமா இருந்திருக்குமே. வெறும் 5000 ரூபாய் தான்யா. 5000 ரூபாயா? ஏண்டி 50 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி பார்த்திருந்தா படும் பயங்கரமா இருந்திருக்கும். இதுக்கு ஏண்டி 5000 ரூபாய் செலவு பண்ண? அப்படி என்னடி புக்கு? குறி பாக்குறேன். ஐயோ, இந்த புக்கோட கடைசி பக்கம் மட்டும் படிச்சு விடாத. ஏண்டி? கடைக்கார அப்படிதான் சொன்னாரு. கடைசி பக்கம் படிக்கும் போது பயத்துல தூக்கமே வராதான். அப்படி என்னடி கடைசி பக்கத்துல இருக்கு? இருடி பாக்குறேன். ஐயோ வேண்டாம், ஏன் பயந்துரு பாரு. இருடி நான் பாத்துக்கிறேன். என்னையாச்சு? ஐயோ, நான் தான் சொன்னேன்ல கடைசி பக்கத்தை படிக்காதேன்னு, கேட்டியா நீ? கடைசி பக்கத்துல என்ன எழுதிருக்குன்னு தெரியுமாடி உனக்கு? ஐயோ, என்கிட்ட சொல்லாதயா. அப்படி என்னடா போட்டிருக்கு? புக்கோட விலை 50 ரூபான்னு போட்டிருக்குடி. நினைச்சேன்டா இந்த புத்தி கட்டவன் எதுக்கு புத்தகம் வாங்கிட்டு வரானே. இப்பதாண்டி தெரியுது அவன் ஏன் கடைசி பக்கத்தை படிக்காத பயப்படுவான்னு சொன்னானு. அது எப்படி மேடம் 50 ரூபாய் புக்கு 5000 கொடுத்து வாங்குனீங்க? அவ்வளவு பெரிய பணக்காரியா நீங்க? என்னடா மறுபடியும் ஷாக் ஆகுற? இது பேய் புத்தகம் இல்லடா, மனுஷங்க நோயை தீக்கிற புத்தகம்டா. பைத்தியக்காரி, வைத்திய புக்கு ஏண்டி வாங்கிட்டு வந்த? எங்கடா போயிட்டா? அந்த கொல்லிகட்ட பிசாசு துள்ளிக்கிட்டு வருதுடா.